வணக்கம், வாழ்த்துக்கள். அன்னபூரணி வியூஸிலிருந்து அன்னபூரணி. 108 ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேச தரிசனம். ஸ்தல வரலாறும் பரிகாரங்களும். சோழ நாட்டு திருப்பதிகள். சோழ நாட்டு திருப்பதிகளில் 5வதாக வருவது திரு அன்பில். பகவான் கருணையே வடிவானவன். பக்தர்களுடைய வேண்டுகோளை பிரார்த்தனையால் நிறைவேற்றுபவன். தன்னை யார் சரணடைகிறார்களோ அவர்களை கடைசி வரை ரட்சித்து காப்பாற்ற காத்திருப்பவன். பெருமாளுக்கு ஜாதி பேதம் என்பது கிடையாது. ஆத்மாதான் முக்கியம். இப்படிப்பட்ட பெருமாள் அன்பின் திருவுருவமாக வடிவழகிய நம்பியாகி திருக்கோலம் பூண்டு நம்மையெல்லாம் காத்து வருகிறார். இந்த திருக்கோயில் திருச்சி கல்லணை கும்பகோணம் பஸ் மார்க்கத்தில் இருக்கிறது. லால்குடிக்கு கிழக்கே 8 கிலோமீட்டர் தூரத்தில் நடராஜபுரம் வழியாகவும் சென்று பெருமாளை தரிசிக்கலாம். திருமாலையன்துறை, மண்டுகபுரி, பிரம்மபுரி என்று இந்த கோயிலுக்கு வேறு பெயர்களும் உண்டு. கொள்ளிட நதியின் வடக்கு பக்கம் சுமார் 1½ ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட இந்த கோயில் 3 நிலை ராஜகோபுரம் உடையது. எல்லாமே கிழக்கு பக்கம்தான். இந்த பிரகாரத்தின் கருவறையில் மூலவர் திருவடிவழகிய நம்பி பெருமான் புஜங்க சயனத்தில் பள்ளி கொண்டு அருள்பாலிக்கிறார். உற்சவர் ஸ்ரீ சுந்தரராஜன், தாயார் அழகிய வள்ளி நாச்சியார் என்ற திருப்பெயர் கொண்டவர். இந்த கோயிலின் தீர்த்தம் மண்டுக புஷ்கரணியாகும். விமானம் கொள்ளிடை கரைக்கேயுரிய விசேஷ தாரக விமானம். பிரபல மண்டூக முனிவர் ஒரு சமயம் தண்ணீருக்குள் மூழ்கி நீண்ட கால தவம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை தேடி துர்வாச முனிவர் வந்தார். தவத்தில் மூழ்கியிருந்த மண்டூக முனிவர் துர்வாச முனிவர் வந்ததை கவனிக்கவில்லை. வெகுநேரம் காத்திருந்தும் மண்டூக முனிவர் தன்னை காணவில்லை என்ற கோபத்தால் துர்வாசர் மண்டூக முனிவரை தவளையாக மாறும்படி சாபமிட்டு விட்டார். இதற்கு பிறகு மண்டூக முனிவர் தன் தவறை உணர்ந்து துர்வாச முனிவரிடம் சாப விமோசனம் கேட்க, துர்வாச முனிவர் இந்த திருத்தலத்திலுள்ள பெருமாளை நோக்கி பிரார்த்தனை செய்தால் சாப விமோசனம் கிடைக்கும், மறுபடியும் மனிதனாக மாறலாம் என்று வழிகாட்டினார். அதன்படியே மண்டுக முனிவர் அன்பிலுள்ள திருவடிவழகிய நம்பி பெருமாளை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாக வரலாறு. அன்பில் நாட்டை ஆண்ட சுந்தர சோழ மன்னனுக்கு போரில் பல வெற்றிகளை தந்ததால் இந்த கோயிலுக்கு அரசன் ஏராளமான மானியத்தை வழங்கியிருக்கிறான். பிரம்மாவுக்கும் வால்மீகிக்கும் பகவான் நேரிடையாக தரிசனம் செய்த ஸ்தலம். இந்த கோயிலின் திருமங்கையாழ்வார், பூதத்தாழ்வார், நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். பரிகாரம்: முற்பிறவியில் செய்த பாவங்களை போக்க வேண்டுமானால் அன்பில் கோயிலுக்கு வந்து மண்டூக புஷ்கரணியில் நீராடி பெருமாளை நோக்கி பிரார்த்தனை செய்தால் போதும். எதிரிகளை வெற்றி பெறவும், போட்டிகளில் வியாபாரத்தில் வெற்றி பெறவும், பொது வாழ்வில் முன்னுக்கு வரவும் இந்த அழகிய வடிவாகிய நம்பி பெருமாளுக்கு பால் அபிஷேகம் செய்து வந்தால் போதும். அத்துணை சிறப்பு இந்த அன்பில் பெருமாளுக்கு உண்டு. நன்றி.